மணிகங்காதரன் சார். இப்போ இந்த தேவை எங்கே சார் வந்தது? இந்த முதல்வர்களை பூரா ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்கான தேவை எங்கேருந்து வந்தது? இந்த தேவைகள் எல்லாம் இப்போது சமீபத்தில் நடைபெற அமலாக்கத்துறை பண்ணுற ரைடால் வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கடந்த ஆண்டில் ஸ்டாலின் நடந்த ஆட்சியில் தமிழகம் சீர்கெட்டு மக்கள் அல்லோலப்பட்டு தினமும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, முன்னேற்ற பாதையில் போகுதுன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன இருக்கு? அசாதாரண சூழ்நிலையில நான் சொல்ல ஒரு வழக்கறிஞர் உங்களை அசாதாரண சூழ்நிலை இருக்காங்கன்னு யார் சொல்ல? பாலகிருஷ்ணன் சொன்னார். கம்யூனிஸ்டுடைய பார்ட்டி அவங்களோட கூட்டணி கட்சியோட சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் 2 MP வச்சிருக்கேன், 4 MLA வச்சிருக்கேன், கொடி ஏற்ற முடியும்னு சொன்னார். இதோட ஒரு அசாதாரண சூழ்நிலை தேவையா? இப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து அவரால் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மருத்துவருக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, சம்பளம் கிடையாது, கொடுக்கறதுக்கான ஒரு கஜானா ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அவர் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாக வந்து ஒரு மரத்தை வெட்டி மரத்தை மேலே போடுறதும் கம்பி கட்டுற கதை சொல்கிறதும் தொடர்ச்சியாக வாடிக்கை வச்சுருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வந்துச்சு ஜனவரி மாதம். அதில் பார்த்தோன்னா யார் அந்த சாருன்னு ஒரு சூழ்நிலை வந்தோடனே என்ன ஆச்சு, உடனே என்ன பண்ணார் ஸ்டாலின் வந்து உடனே அங்கே இருக்கிற ஒரு எப்படி அதை மறைக்க திசை மாற்றணும்னு பார்த்தாரு. உடனே ஆளுநர் மேலே ஒரு பழியப்பட்டார். ஆளுநருக்கு எதிரான போராட்டம் இல்லை. அப்போ அதை உடனே வந்து அதை திசை திருப்பத்துக்கான என்னென்ன வேலை செய்யணும்னு செஞ்சார். பிப்ரவரி மாதம் என்ன பண்ணுறாரு, ஒரே பிரச்சனை. இது டெய்லியும் பாலியல் இஷ்யூ, ஒரு 15 பாலியல் குற்றங்கள் நடைபெறுது டெய்லியும். கலாச்சாரம் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து பெத்தை மட்டைன்னு புதுசாக உருவாகிற கஞ்சா எல்லாமே பிப்ரவரி மாதம் வேகமாக போயிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, உடனே இன்னொரு போயிட்டார். மும்பை கொள்கைக்கு மத்திய அரசு திணிக்கிறாங்க, இதனால் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது, அப்படி அங்கே போனார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து மும்பை கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறேன்னா என்ன பண்ணோம்? இருமொழி கொள்கை தான் இருக்குன்னு உண்மையான உறுதியாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், இனிமேல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற பள்ளிகள் இருமொழி கொள்கை தான் ஆரம்பிக்கணும், நான் நடத்துகிற பள்ளிகள் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருக்கலாம்ல, ஏன் சட்டம் போடல? ஒரு கேள்வி வருது. அப்போ உடனே மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்புவோம் அப்படின்றாரு. பழைய நிலைமைக்கு யார் திரும்புவா? நான் கேட்கிறேன், முன்ன மக்களை முட்டாள நினைச்சிருக்கீங்களா? யாரு முன்ன தீ குளிப்பது யாருன்னா இருப்பாங்களா நினைக்கிறீங்களா? அப்போ மக்கள் தவற வழிகாட்டுறாரு. உடனே மும்பை கொள்கைக்கு போயிட்டு அதை ஒன்று தமிழ்நாட்டை வந்து ஒரு போர் சூழலுக்குள்ள வச்சுக்க முதலமைச்சர் விரும்புறாருன்ற மாதிரி. ஆமா, உண்மைதான். அப்படியே ஒரு என்ன சொல்றது, மத்திய அரசாங்கத்தை பெருசா எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது, உடனே அந்த மக்கள் மனநிலையை மாற்றுறதுக்கு உடனே வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குறது, உடனே அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறாரு ஸ்டாலின். இப்போ இந்த மார்ச் மாதத்தில் ஒரே ரைடு நடந்துட்டு இருக்கு. இந்த மதுபான கொள்முதல் விலை வந்து 10% தான் கொள்முதல் விலை பண்ணுறாங்க, ஆனால் விற்கிறது பல ஆயிரம் கோடி. உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இந்த தமிழகத்திலிருந்து ஒருத்தருக்கு பிரதமராக வாய்ப்பு கிடைச்சது மூப்பனாருக்கு, அதுக்கு அடுத்தது கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுக்குறாரு. அதுக்கு சமீபத்தில் ஒருத்தர் அறிக்கை விடுறாரு, இவர் வந்து காசு வாங்கிட்டு வித்துறாருன்னு சொல்கிறாரு. அதை குறித்து எந்த ஒரு அறிக்கையும் திமுக வந்து வரல. இப்படி எல்லா உரிமைகளையும் கொடுத்துட்டு இப்போ இனிமேல் வந்து மக்கள் வந்து திமுகவை நம்ப தயாராக இல்லை, ஆட்சி மட்டும் விரைவில் ஏற்பட போகுது. இப்போ இதுக்காக வந்து அது ஸ்டாலினுக்கே தெரியும். அதனால் இப்போ என்ன நினைக்கிறாரு, ஒவ்வொரு இஷ்யூக்காக ஒன்று சொல்லிட்டு வராரு. இப்போ இங்கே விட்டாச்சு, இப்போ தமிழகத்தை விட்டாச்சு, எல்லாமே நம்மளால் இப்படிலாம் சொன்னோம்னா அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம்னு பண்ணுறாங்களா? எதற்காக இதை பண்ணுறாங்க? இல்லை, இதோட முடிஞ்சு, இப்போ நான் கேட்குறேன், இதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் வர முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. அதனால் தமிழகத்தையே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக நோக்கி அங்கே போகிறார். இன்னொரு 3 வருஷம் இருக்குல்ல எம்பி, இது அதை வச்சு அங்கே எதனா பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. அதுக்காக இவங்களெலாம் கூப்பிட்றாரு, வாங்க நீங்கள் வாங்கன்னு. ஆனால் இதில் என்னென்னா, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் என்னைக்கு கால வரனாலும் அவர் முட்டு கொடுக்கறதுக்கு பிஜேபிக்கு ரெடியாகவும் இருக்கார். அதனால் வந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது உறுதின்றது ஸ்டாலினுடைய ஒரு பயம்தான் இந்த அறிக்கைகள்லாம். நன்றி சார்.